பொசிஷன் வந்து கேமராக்கு நீங்கள் இப்படி பின்னாடி திரும்பி நிற்கணும். லெக்கை மட்டும் கவனிங்க. இப்போ லெக்கில் தான் நமக்கு ஸ்டெப்பு, ஹேண்ட்ஸ் கிடையாது. ஸோ லெக்கில் என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக இப்படி கேப் விட்டு இப்படி நின்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நின்றுட்டு ரைட் லெக் எடுத்து லெஃப்டில் இப்படி ஒரு தட்டு, இப்படி தட்டிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகே, ஜஸ்ட் 1 2. ஓகே, 1 2. ஸோ ரைட் லெக்கை தட்டி வச்சிட்டிங்களா? தென் லெஃப்ட் லெக்கை வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி ஒரு இப்படி ஹீல் பேஸ் பண்ணி டோ தூக்குறோம். ஓகே, 1 2 3 4. ஓகே, சிம்பிள். இதில் வந்து ஸ்டெப்ஸ் ஈஸி தான். அந்த கவுண்டோட நம்ம கொஞ்சம் அந்த மியூசிக் ஸ்பீடோட ஆடும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடுற மாதிரி இருக்கும். தட்ஸ் சரி. 1 2 3 4 தென் 5 6. ஓகே, என்ன மேட்டர்னா நம்ம லெஃப்ட் லெக் எப்படி ஃப்ரண்ட்ல வச்சுட்டு பேக்ல வைக்கிறோம்ல, அதே பொசிஷன்ல 2 லெக்குமே நம்ம பண்றோம் அடுத்து. ஓகேவா? எப்படின்னா ஹீல பேலன்ஸ் பண்ணி டோ தூக்கி இப்படி வைக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப் எப்படின்னா 2 ஸ்டெப் அப்படி அட் அ டைம்ல வைக்கக்கூடாது. இந்த சென்ஸ் ஒன் செகண்ட், இந்த சென்ஸ் இப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல வந்து இது வரும். இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் ரைட் வரும், தென் லெஃப்ட். அது ரொம்ப டிலே வராது, இப்படி. ஓகே, அது மாதிரி டக் டக்குன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? காட் இட்? எஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் ஃபுல்லாக போடலாமா? ரெடி? 1 2 3 4 5 6. ஓகே, 6 வரும்போது இங்கே நார்மலாக இதே பொசிஷனில் இருப்பீங்க. இப்போ இதெல்லாமே அஸ்யூம் நான் பின்னாடி இப்படி திரும்பிட்டு பண்ணுறேன். ஓகே, இப்போ வாட்ச் பண்ணுங்க. ரெடி? 1 2 3 4 5 6. ஓகே, பின்னாடி திரும்ப ஃபோக்கஸ் போயிடுச்சா? பிளரா இருட்டாக இருக்கும், அதெல்லாம் நான் ஃபேஸை காட்டுறேன். ஸோ இப்படி முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா ரொட்டேட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொட்டேட் பண்ணி கேமரா சைடில் நான் வர போறேன். லெக் என்ன பண்ணோம்னா வந்து ஃபைனலாக இப்படி ஒரு ஸ்டெப் போட்டோம்ல, அதே ஸ்டெப் போட்டுகிட்டே தான் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். எப்படின்னா ஜஸ்ட் 1 2 3 4 5 6. ஓகே, 5 6 இது மாதிரி பண்ணிக்கிட்டே நீங்கள் ரொட்டேட் ஆகி கேமரா சைடு வர போறீங்க. ஓகே, ரெடி? ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலாம். ரெடி? 1 2 3 4 5 6. தென் 1 2 3 4 5 6. ஓகே, கேமரா சைட் திரும்பிடுங்க. ஸோ இது வந்து ஈஸி தான். சேம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சாங்கோட ஆடும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கேமரா சைடு நம்ம திரும்பியாச்சு. ஓகேவா? இப்போ திரும்பிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ லெக் தான். ஹேண்ட்ஸ் வந்து சும்மா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்காம கொஞ்சம் கேஷுவலாக அப்படியே கேஷுவலாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்படியே வைப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ லெக்கில் என்ன பண்ண போகிறோம்னா ரைட் லெக் வந்து பின்னாடி இப்படி ஹீலு, லெஃப்ட் லெக்ல வந்து டோ. ஓகே, ரைட் லெக் இது நம்ம வந்து எல்லா புகழும் மாரி எனக்கு அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் அதை பார்த்துருந்தீங்க தெரியும். பட் இருந்தாலும் இது நான் சொல்லிடுறேன். ஸோ ரெடி? ரைட் லெக் மட்டும் பாருங்க. ரைட் லெக்ல நீங்கள் எப்படி பண்ணணும்னா இப்படி பின்னாடி இருக்கிற ஹீல் எப்படி லெஃப்ட் சைடில் எப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, அதாவது 1 2. ஓகே, இது எத்தனை வாட்டி பண்ண போகிறோம்னா 1 2 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ண போகிறோம். லெஃப்ட் லெக்கை பொறுத்த வரைக்கும் ஹீலை பேலன்ஸ் பண்ணி டோ வந்து இப்படி லெஃப்ட் சைடில். ஓகே, இதுவும் 3 டைம்ஸ். ஓகே, 1 2 3. ஸோ என்னன்னா ரெண்டுமே சேமாக பண்ணணும் கவுண்ட்டு அந்த பொசிஷனோட. ஓகே, சி ரெடி? 1 2 3. ஓகே, இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ரெடி? 1 2 3. ஓகே, ரெடி. ஸோ இந்த 3 முடிச்சுட்டு 4th வரும்போது நீங்கள் ஹோல்ட் பண்ணிடுங்க. ஹால். ஓகே, ஹால் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரைட் லெக் இப்படி ஓப்பன் பண்ணுறோம், தூக்குறோம். ஓகே, தூக்கும்பொழுது ரைட் ஹேண்ட் இப்படி வச்சுட்டு 1. ஓகே, ஸ்லைட்டாக 1. ரொம்ப இப்படி போட்டு தேய்க்கணும், ஸ்லைட்டாக அப்படி 1. ரைட் லெக் ஓப்பன் பண்ணி இப்படி 1. தென் லெஃப்ட் லெக் இப்படி தூக்கும்போது இது பண்ணுறீங்க, அதாவது மேலே ஷர்ட் போட்டுருப்பீங்களா, அதை ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க. ரெடி? 1 2. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? புரியலன்னா அப்படியே பேக்வர்ட் போய் பாருங்க. ஓகேவா? ஸோ இது முடிச்சுட்டு இப்படி லெஃப்ட் சைடில் முடிக்கிறோமா, லெஃப்ட் சைடில் இப்படி முடிச்சுட்டு கீழே லெக்கை நீங்கள் கீழே இந்த ஸ்டெப் கொஞ்சம் நுணுக்கமாக இருக்கும், கவனிங்க. லெஃப்ட் லெக் கீழே வைக்கும் போதே ரைட் லெக் இப்படி ஓப்பன் பண்ணிடணும். இந்த சென்ஸ் இப்படி. ஓகே, ஸோ லெஃப்ட் லெக் கீழே வச்ச உடனே ரைட் லெக் இப்படி ஓப்பன் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் கவுண்ட். ஸோ 1 2 3 4. 4 வரும்போது ஹால். ஓகே, ரெடி? லெக் மட்டும் பாருங்க, கையும் இருக்கு. 1 2 3 4. ஓகே, 4 வரும்போது அப்படியே முடிக்கணும். ஓகேவா? ஹேண்ட் என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்டை மேலே வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுட்டு 1 2 3 4. ஓகே, ஸோ இப்படி ஸ்டார்டிங்கில் நீங்கள் மேலே பொசிஷன் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அப்படியே அழகாக அந்த ரொட்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த பொசிஷனுக்கு வந்து நம்ம ஃபார்ம் ஆகும். என்ன பண்ணுவோம்னா அப்படி டிக் 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 பண்ணுவோம். ஓகேவா? அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி ஹேண்ட்ஸ் இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டே இப்படி வந்து பொசிஷனில் நின்றது.
பொசிஷன் எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்லேயும் ரைட் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்லேயும் ரைட் லெக் பேக்லேயும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஓகே. ஸோ ஹேண்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டு ஸ்ட்ரைட்டு, ரைட் ஹேண்டு இப்படி தலை மேலே வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வந்து வருடி வர மாதிரி வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பொசிஷன் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இப்படி இப்படி கீழே தொங்க விட்டுக்கோங்க. ஓகே ரெடி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னா ரைட் லெக் மட்டும் பாருங்கள். ரைட் லெக் இப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும், பேக்கில் போடணும். தென் லெஃப்ட் லெக் வந்து இப்படி. ஓகே 1 2. ஓகே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பொசிஷன் ரெடி 1 2. ஓகேவா? இப்போ ஹேண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் வரும்போது ரைட் ஹேண்ட் அப்படி ஓப்பன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ரெடி 1 2. ஓகே, கால் முன்னாடி வரும்போது ஹேண்ட் ஓப்பன் பண்ணணும். எந்த கால் வருதோ கால் பின்னாடி போகும்போது ஹேண்ட் அப்படி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே ரெடி 1 2 3 4. ஃபோர்த் வரும்போது எந்த மாதிரின்னு வாங்க அந்த லிரிக்கை. ஸோ இப்படி பண்ணணும், ஓப்பன் அப் பண்ணணும். இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணுறோம். பண்ணும்போது லெக் ஹெட்டுமே லெஃப்ட் சைடில் இப்படி பண்ணுங்க. ஓகே ரெடி 1 2 3 4 5 6 7 8. ஓகே மாதிரி இப்போ வேற மாதிரி. ஸோ 8 வரும்போது என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் மேல இருக்கா அதை இப்படி ஷேக் பண்ணி உங்களோட லெஃப்ட் ஹேண்டை இப்படி இடுப்பிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. பொசிஷன் சேஞ்ச். ஓகே முடிக்கிறீங்களா? அப்படியே மேலே இப்படி ஷேக் பண்ணும்போது பொசிஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு லெஃப்ட் சைடில் 1 2 இடுப்பு நீங்கள் ஷேக் பண்ணணும். 1 2. ரைட் சைடில் 3 4. ரைட் ஹேண்டில் தான் நீங்கள் ரொட்டேட் பண்ண போறீங்க, லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிக்க போறீங்க. ஓகே ஃபுல் ரெடி 1 2 3 4. ஓகேவா? 4 முடிச்சுட்டு அவ்வளோதான், ஸ்டெப்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 4 முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா அப்படியே ஜிகி 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 ஜிகின்னு ரைட் ஹேண்டை இப்படி தூக்கிடுங்க. மூவியில் என்ன நடக்கும்னா மாஸ்டர் இப்படி தூக்கணும், இந்த சைடு செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து அப்படியே கவர் ஆகிடுவாங்க மாஸ்டர் பிடிச்ச மாதிரி. பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு ஜம்ப் போட்டுகிட்டே இப்படி மூவ் ஆவாங்க. ஓகேவா? மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்கள் எது வரைக்கும் போடலாம்னா இப்படி மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணுவார். ரைட் லெக்கில் இப்படி பண்ணிட்டு ரைட் லெக் இப்படி மடக்கி லெஃப்ட்டில் ரைட் ஹேண்ட் இப்படி மடக்கி இப்படி தட்டுற மாதிரி தட்டிகிட்டே மூவ் ஆவார். ஓகேவா? இது வரைக்கும் ஓகே. நம்ம இதுலேயும் நீங்கள் முடிச்சிருங்க. ஆக்சுவலாக இதுலேயே முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் என்ன கேப்சரான ஸ்டெப்ஸ்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம லெக்கை போட்டு ரொட்டேட் ஆகிறோம்ல அது ஒரு கேப்சராக இருக்கும். ரெண்டாவது நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம்ல இதுவும் ஒரு கேப்சராக இருக்கும். ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். அந்த ஸ்டார்டிங் அந்த லெக்கு அப்புறம் இந்த ஷேக் அது மட்டும் கொஞ்சம் டைமிங்கில் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் பண்ணிடலாம். ஓகே ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த விதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் டேவிட் ஜேம்ஸ். பாய்.